அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய லண்டனில் வசிக்கும் சகோதரர் வரதன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னென்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த இலங்கை நாடு மிகவும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் மக்கள் அனைவரும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களின் வீடுகளில் இருக்க முடியாமல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் இந்த மக்களுக்காக உதவி செய்திருப்பது மிகப்பெரிய அவர்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்ட இந்த பெம்பஸ், ப்ரஷ், சோப், இன்னொரு என்ன பொருட்களை அவர் கேட்டிருந்த பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதில் பாயும் மற்ற பெட்ஷீட் கேட்டிருந்தார்கள். அது இப்பொழுது கடையில் முடிந்திருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அதை நாங்கள் வாங்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் உங்களுக்கான ஒரு சார்பாக வரதன் ஐயாவுக்கு நன்றி. முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு கிழமையாக இங்கே அகதி முகாமில் இருக்கிறோம். எங்களுக்கு யாருமே சின்ன பிள்ளைக்குரிய சாமான் பெம்பஸோ எதுவுமே கொண்டு வந்து தரல. எங்களுக்கு பல் தீட்டுறதுக்கு ப்ரெஷ்ஷோ சிக்னலோ சோப்போ எதுவுமே தர இல்லை. நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்கள்ட்ட கடன் வாங்கி அப்படித்தான் நாங்கள் பாவிச்சு கொண்டிருந்தோம். நாள் எங்களுக்கு இந்த பொருளை கொண்டு தந்த வரதன் அண்ணாவுக்கு, வரதன் ஐயா மூலம் சகோதரர் ஃபைசல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். வணக்கம். எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது எவ்வளோ ஒரு கோடிசான புண்ணியமாக கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த நான் ஒரு மாதம் வந்து ஏதோ ஒரு உதவி எங்களுக்கு பயன்படாத காரணத்தால் இப்போ இவங்க இந்த உதவியை செஞ்சது எவ்வளோ நன்றியான உதவிகள் செய்கிறேன்னு சொல்லிடுவாங்க. என்ன ஒரு உதவிகள் செய்வாங்க என்றதை நாங்கள் மனப்பூர்வமாக விரும்புகிறோம். கையிலடுங்க இது ஒரு அனுபவம் தானே. நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு உதவி கிடைக்கல, அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்த சாமானை இப்போ கையெடுக்கிறோம் தான் கடுங்க. அதே மாதிரி மீன் பண்ணேன். இதெல்லாம் பிரித்து கொடுங்க தேவையான நம்ம மற்ற சாமான் பாருங்க போயிட்டு